ஹாய், வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 1 சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் நாளோட டயட் அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களோட வெயிட் லாஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், 15 வயசுலேருந்து 70 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் இதில் நீங்கள் கலந்துக்கலாம். இதில் யாருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. டேப்லெட் போடுறவங்க கூட நீங்கள் இந்த சேலஞ்சில் கலந்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் பீரியட் அப்படின்னும் பொழுது உங்களோட வெயிட் லாஸ் இதில் எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் எப்படி தொடரணும் அப்படின்றத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிட்டு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு சில சிஸ்டருக்கு ஒரு டவுட்டு. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கு பீரியட்ஸ் டைம் இந்த வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிறதுனால எனக்கு ப்ளீடிங் இதுவாகுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த கவலையுமே படாதீங்கம்மா. பீரியட்ஸுக்கும் நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த மார்னிங் ட்ரிங்க்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் காலையில் எழுந்து எம்டி ஸ்டமக்கில் சுடு தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதிலேருந்து நைட்டு படுக்கும்போது குடிக்கக்கூடிய நைட் ட்ரிங்க் வரைக்கும் உங்கள் யாருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராத அளவுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபுட் சார்ட் கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை எந்த ஒரு உணவுமே ரிப்பீட்டாகவே உங்களுக்கு வராது. நார்மலாக இப்போ என்கிட்ட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்களோட மெடிக்கல் இஷ்யூ என்ன, எது மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும் பொழுது அவங்களுக்கு இந்த மார்னிங் ட்ரிங்க் ஆகட்டும் நைட்டு ட்ரிங்க் ஆகட்டும் மந்த்லி அப்படியே தொடர்ந்து ஒரே மாதிரி எடுத்துக்கிற மாதிரியோ இல்லை 7 டேஸ் ஒன்ஸ் மாத்திர மாதிரியோ நான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட உடல் சூழ்நிலை எனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபுட் சார்ட் நான் கொடுப்பேன். இப்போ இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறவங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட உடல் இது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாதனால பொதுவாக யாருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராத மாதிரி தான் நான் ஃபுட் சார்ட் கொடுக்குறேன். அப்படின்றதுனால நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இந்த மாத விலக்கு இருக்கிறதுனால எடுத்துக்கலாமா வேண்டாமா, தாராளமாக நீங்கள் மென்சஸ் டைமில் கூட இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, நானும் நிறைய ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னோட வெயிட் லாஸ் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, நான் டீ காஃபி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க, என்னால் அதை விட முடியல, அதனாலேயே என்னோட வெயிட் லாஸ் அப்படின்றது ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இந்த டீ காஃபி அப்படின்றது ஒரு போதை மாதிரி. அதனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லைனாலும் அதை குடித்தாதான் நமக்கு எனர்ஜி வரதா ஒரு சிலர் தவறாக நினச்சிட்ருக்கீங்க. உடனே அதை நிறுத்துறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா எந்த ஒரு பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெளியே வரணும். இந்த டீ காஃபி பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களும் அதுலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் முக்கியமாக இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம டீ காஃபி எப்படி குடிப்போம், நல்லா கொஞ்சம் திக்கான பாலில் சர்க்கரை போட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட்டாவோ ஸ்ட்ராங்கோ டீயோ காஃபியோ போட்டு எடுத்துப்போம். அது குடிக்கிறதுனால தலைவலிலாம் போகுது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயம், அந்த பாலில் தண்ணி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்க. அதோட சுவையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த டீ காஃபியோட டேஸ்ட் மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் குடிச்சிட்டு இருந்த விஷயம் இப்போ அந்த டேஸ்ட் மாறும்பொழுது ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. அதுலேருந்தே அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே தோணும். இது மாதிரி ஒரு வாரம் நீங்கள் பழகுனதுக்கு அப்புறமா இந்த பாலை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த பாலுக்கு பதில் மில்லட்ஸ் பால் சேர்க்கலாம். இந்த மில்லட்ஸ் பால் அப்படின்றது திணை, வரகு, சாமை, கம்பு, வெள்ளச்சோளம் இதெல்லாம் தான் மில்லட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இதில் ஏதாவது ஒரு மில்லட்ஸை மின்னாள் நைட்டு நல்லா 2 கைப்பிடி இருக்க மாதிரி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை அரைச்சி அதில் வருது பார்த்தீங்களா அந்த பால், அந்த பாலில் நீங்கள் டீயோ காஃபியோ நார்மலாக எப்போ போல் போட்டு எடுத்துக்கலாம். அதுலேயும் நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாது. நாட்டு சக்கரை, பனக்கற்கண்டு, வெல்லம் அது மாதிரி சேர்த்து ஒரு டீயோ காஃபியோ நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களோட அந்த டீ காஃபி நார்மலாக நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போது சில சிஸ்டர் கேட்கணும்னு நினைப்பீங்க, நார்மலாக நம்ம டீ காஃபி சாப்பிடுவோம் இல்லையா, அதோட டேஸ்ட்டுக்கும் இந்த மில்லட்ஸ் பாலில் செய்யக்கூடிய இந்த டீ காஃபியோ டேஸ்ட்டுக்கும் ஏதாவது வேறுபடுமா சிஸ்டர், குடிக்க முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு தோணும். இந்த ரெண்டுத்துக்கும் அவ்வளோவா பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. நான் சின்ன வயசுலேருந்தே டீ காஃபி சாப்பிடாமல் வளர்ந்த ஆள் அப்படின்றதால அந்த டீயோட சுவை எப்படி இருக்கும், காஃபியோட சுவை எப்படி இருக்கும், அதை சாப்பிட்டா தான் தலைவலி போகுமா அப்படின்றத பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஆனால் நார்மலாக சாப்பிட்றவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி டிப்ஸ் கொடுக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஆனால் இதுவும் குடிக்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட டீ காஃபி பழக்கத்தை நிறுத்தியிருக்காங்க. அதனால நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அதனால் எனக்கு இன்னைய வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வந்து 44 வயசு ஆகுது. இந்த 44 வயசுக்கு என்னோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20-30 வெள்ளை முடி இருக்கும். இது பாருங்கள், இது 1-2 இருக்குங்களா. ஆனால் என்னை விட வயசில் சின்னவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியல பாதி முடி வெள்ளை முடியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் டீ காஃபி சாப்பிட்றது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின்ஸ் குறைபாடு. இந்த விட்டமின்ஸ் குறைபாடு கூட எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ காஃபி நமக்கு உடம்புக்கு எனர்ஜி தருது, ஸ்ட்ரெஸ்ஸை போக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அது குறைக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே இந்த நரைமுடி வர்றது. சின்ன வயசாக இருப்பாங்க, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஜான மாதிரி தெரியும். அதுக்கான முக்கிய காரணமும் இந்த டீ காஃபி பழக்கம் தான். உங்கள் எனர்ஜிக்காக ஒரு சூடான பானம் எடுத்துக்கிறது அப்படின்றது தவறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு டீ காஃபியாக இல்லாமல் ஒரு க்ரீன் டீயாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா நீங்கள் ஒரு புல்லட் காஃபியோ இல்லை ஒரு லெமன் டீயோ எடுத்துக்கலாம். அது இல்லாமல் க்ரீன் டீயாக எது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, துளசி, கிராம்பு, ஏலக்காய் நல்லா கொதிக்க விட்டு அதை ஒரு க்ரீன் டீயாக எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லது. தலைவலிக்கலாம் கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்னா புதினா டீ எடுத்துக்கலாம், மல்லி டீ எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து க்ரீன் டீ நீங்களாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் இருக்கக்கூடிய அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு குடிப்பாங்க. அதில் கூட ஒரு சில சைட் எஃபெக்ட்லாம் இருக்கும். நம்ம வீட்லேயே க்ரீன் டீ மாதிரி எடுத்துக்கிறது நம்மளோட இந்த புத்துணர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா சூடான பானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது தான். அது டீ காஃபி கிடையாது. க்ரீன் டீயாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட் சார்ட் அப்படின்றது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் உங்களை பண்ணாது. உங்களுக்கு வேறு எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உடல் எடை குறைப்புக்கு எது மாதிரி டயட் எடுத்தால் உங்களோட வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இனிமேல் உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் இப்போ நீங்கள் பார்க்காம இன்னும் ஒரு மாதம் கழித்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் கூட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதமே நான் சொல்லக்கூடிய இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட் சார்ட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றத எப்படி நடக்குதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உடல் எடையை நீங்கள் ஈஸியாக குறைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். உங்களோட வெயிட் லாஸ் எப்படி நடந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.